வணக்கம். என் பேர் ஏ பாலசுப்ரமணியன். நான் ஆறுமுகம் ரேணுகா தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தேன். நான் பிறந்தது சேலத்தில் கிச்சிப்பாளையத்தில். நான் படித்தது எல்லாமே சிந்து ஸ்கூல் நாராயணரில். சின்ன வயசுலேருந்தே ஹோட்டல் மேலே இருக்க ஈடுபாடுனால நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எங்கள் கடையிலேயே ஒர்க் பண்ணுவேன். நான் வளர்ந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதில் ரொம்ப ஈடுபாடாகி கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க நிறைய இடங்களுக்கு போய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சமையலும் எப்படி இருக்குன்னு கற்றுக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க மோஸ்ட்லி நிறைய இடத்துக்கு போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தோம்னா ஒரு 35 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இதுக்கு அடித்தளம் போட்டவர் எங்கள் அப்பா. அவர் ராஜகணபதி ஸ்வீட்ஸுன்னு சொல்லிட்டு திருச்சி மெயின் ரோட்டில் கிட்டத்தட்ட 1967லேருந்து 84 வரைக்கும் எங்கள் கடை இருந்தது. அந்த டைமில் எங்கள் கடைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உண்டு. இந்த கடையில் எந்த ஒரு பொருளும் நம்பி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி மாநகராட்சியிலே சர்டிஃபிகேட் உண்டு. எங்கள் கடைக்குன்னு சில தனித்துவமான சில ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தோம். அந்த மாதிரி டீனா டைமண்ட் டீன்னு சொல்லி ஒரு டீ, அந்த டீ எங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்கும். அப்பா ஸ்வீட்ஸ்லேயும் காரத்துலேயும் கொடி கட்டி பறந்தார். அன்றைக்கி இருக்க நிலமையில் அவர் ஸ்வீட்ஸ் கடையும் டிஃபன் சென்டர் மட்டும்தான் வச்சு நடத்திட்டு இருந்தார். பெரிய ஒரு ஆலமரமாக இதில் இருக்கிறதுனால இதில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு கற்றுக்கணுன்றதுக்காக நான் அந்த சமையல் துறைக்கு வந்தேன். ஆரிபன் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்க மேலமாஸ் வீதியில் அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதில் நான் கற்றுக்கிட்டதை நிறைய தெரிவிக்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் நிறைய பெரிய பெரிய ஹோட்டல், பேக்கரி, ஸ்வீட்ஸு, இதுக்கு தேவையான ஆட்கள், அதுக்கு தேவையான கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ எனக்கு நாம் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது தான் கேட்ரிங்கை டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஸ்ரீ வெங்கடாஜலபதி கேட்ரிங் சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருஷத்தில் சேலத்தில் எனக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய கஸ்டமர்கள் தான் இருந்தாங்க. ஒரு 30 பேருக்குள்ளே தான் இருந்தாங்க. அவங்க தான் இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1800க்கு மேலே கஸ்டமர்களை கொடுத்துருக்காங்க. இதை படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களை ஒவ்வொரு நிகழ்வுலையும் நான் கற்றுக்கிட்டதன் மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் புது புது ஐட்டங்கள், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எங்கிட்ட இருக்க சர்வீஸையும் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் BNIன்னு ஒரு அமைப்பில் ஜாயின் பண்ணேன். லயன்ஸ் கிளப்பில் இருந்தேன். இந்த BNIயில் நான் கற்றுக்கிட்டதன் மூலமாக இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் நிறைய என்னோடய சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சர்வீஸ் கொடுக்குறதுல என்னோடய உபசரிப்பில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறேன். அந்த கவனம் செலுத்துறதன் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உணவோட வெரைட்டிஸில் நம்ம என்னென்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது சவுத் இண்டியன் ஃபுட்டு, நார்த் இண்டியன் ஃபுட்டு, சைனீஸு, சாட் ஐட்டம், இது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவுகளில் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பழைய உணவுகள் எந்தெந்த ஊரில் ஸ்பெஷலோ அதோட ஐட்டம்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்வீட்ஸ் என்ன உண்டோ அதை கஸ்டமருக்கு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி புது புது வெரைட்டி ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக என்னோடய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்கன்றது ரொம்ப கம்மி. என்கிட்ட இருக்கவங்க போகிற ஒரு 15 வருஷம் 18 வருஷம் இப்படி இருக்க அனுபவம் உள்ளவங்க தான் இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு 2016 சென்னையில் ஒரு நலபாக சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு பட்டம் ஒன்று வாங்கினேன். அது குடியரசு தின அன்றைக்கி முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மினிஸ்டர் HV ஹண்டே அவரோட கையிலையும் ஜட்ஜு பிரபாகரன் சொல்லிட்டு அவங்க கையில் நான் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் எனக்கு வர கான்டாக்டில் இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலான்ற மாதிரி என்கிட்ட கேட்பாங்க. அதில் எது என்னோடய பெஸ்ட்டு குவாலிட்டியோ என்னோடய பெஸ்ட்டு ரேட்டோ அதை நான் கொடுப்பேன். கஸ்டமர் ஓரியன்டாக தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர ரொம்ப ஜாஸ்தியாக ரேட் சொல்கிறது, ரொம்ப கஸ்டமருக்கு சங்கடப்படுறாமல் எந்த சூழ்நிலையும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ண மாட்டேன். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் வேணுன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நீடும் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துலேருந்து பெரிய பெரிய விருந்தோம்பலில் என்னென்ன உண்டோ அது ராஜ உபச்சாரத்துலேருந்து அத்தனையும் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்களை நான் வச்சுருக்கேன். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் பண்ணக்கூடிய என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்குறோம், என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி ஐட்டங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கஸ்டமர்களுக்கு மேலே நான் ஃபுட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் ரிப்பீட்டடாக அவங்க மூலமாகவும் புதுசாக வர கஸ்டமர் எனக்கு வரவங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் நான் புதுசாக இப்போ 2020லேருந்து வெங்கடாஜலபதி ஸ்வீட்ஸ் உயர்தர சைவ உணவகம் சொல்லி ஹோட்டலும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் சில கஸ்டமர்கள் வராங்க. அந்த ரெகுலர் கஸ்டமரே எனக்கு இன்னைக்கு கஸ்டமராக ஆகிட்டாங்க.
25 பேர்லேருந்து 25,000 வரைக்கும் பண்ணுவேன்றது என்னோட டேக் இருந்தது. இன்னைக்கு 25 பேர்லேருந்து 2 லட்சம் பேர் வரைக்கும் பண்ணக்கூடிய டேக்லைனாக என்னோட டேக்லைனை மாற்றிருக்கேன். இதுக்கு காரணம் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் தான். நான் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொன்னோன்னா, பிஎன்ஏல நம்ம இடி சாரோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். அதில் சும்மா ஒரு 200 பேருக்கு தான் நான் பண்ணியிருந்தேன். அதில் அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அவரோட வீடு இப்போ பிஎன்ஏல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு 400 பீப்புளுக்கு வந்து பண்ணியிருந்தார். அதில் வந்து வந்திருந்தவங்க அத்தனை பேரும் எக்ஸலண்ட்டான ஃபுட்டு கொடுத்தீங்கன்றதை இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நிறைய ஃபுட் ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. அது இப்போ ரீசனாக நடந்ததுனால அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் 2019 லைன்ஸில் வந்து வரலட்சுமி மஹாலில் என்னோட கிளைண்ட் அவர் சந்திரசேகரன் சொல்லி கவர்னராக இருந்தார். அவரோட பீரியடில் எலெக்ஷனுக்கு உண்டான ஃபுட்டு ஒரு 7500 மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு 3 டேஸாக நான் பண்ணி கொடுத்தேன். அந்த 3 டேஸில் நான் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து எந்த ஒரு கவர்னர் எலெக்ஷன்லையும் யாரும் கொடுத்ததில்லைன்ற மாதிரி பேச்சு இருக்குது. அது இப்போ வரைக்கும் தொடருது அந்த மாதிரி. 3வது சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மேம்பால நகரில் கோபால்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவங்க ஃபேமிலியில் வந்து நான் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஃபேமிலியில் மட்டும் ஒரு 60 ஃபங்க்ஷனுக்கு மேலே பண்ணியிருப்பேன். இப்போ வரைக்கும் அவங்க ஃபங்க்ஷனில் எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுக்கும் என்ன கூப்பிடுவார். வீட்டில் ஒரு உறவு மாதிரி நினச்சிடுவார். அது இப்போ வரைக்கும் நான் சக்ஸஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 13 வருஷமாக இந்த ஆயுத பூஜைக்கு என் ஃபுட்டு தான் வந்து அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்றாங்க. ரெகுலராக மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பயும் வாய்ப்பு கொடுக்குற அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறாங்க, தரமான உணவு கொடுக்குறாங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் அதில் தேங்க்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். நேரமின்மை காரணமாக நிறைய பேருக்கு சொல்ல முடியல. ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு ரெகுலராக ஒர்க் கொடுக்கக்கூடிய சுபாகரன் ஃபேமிலி அவங்க தான் வந்து எனக்கு முதல்ல நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. பாண்டியன் அவங்க ஃபேமிலி, கோபால் சாரோட ஃபேமிலி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா சரவண பாஸ்கர்னு சொல்லி இன்ஜினியர் இருக்கார். கலெக்டரேட்டில் இருந்த வரைக்கும் சரி, இப்பயும் சரி. அதுக்கப்புறம் திலகவதி மேடம், இவங்க அஸ்தம்பட்டியில் பொறுப்பில் இருக்காங்க மாநகராட்சியில். அவங்களோட மச்சினர் ஒருத்தர் ராசிபுரத்தில் இருக்காங்க. அவரோட ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புக் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு. அதே மாதிரி பத்மநாபன் சொல்லி ஒரு ரிட்டையர்டு பிடிஓ அவங்களுக்கு, நம்ம இடி சாருக்கு, அப்புறம் என்ன இந்த பிஎன்ஏல ஜாயின் பண்ணி கொடுத்த பார்த்தசாரதி சாருக்கு. அவர் இப்பயும் அவர் ஜாயின் பண்ணி கொடுத்த மாதிரி புதுசாக நான் வந்தால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாரோ அது மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. செந்தில் ஜுவல்லரி ஓனர், அப்புறம் ஏவிஆரில் பாபுராஜ்னு சொல்லி மேனேஜராக இருக்கார். அவங்க ஃபங்க்ஷனுக்கு இப்போ நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 பேருக்கு ஃபுட்டு பண்ணோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எனக்கு அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தது எம்எல்ஏ ராஜேந்திரன். அதே மாதிரி ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போது உணவுத்துறை மினிஸ்டர் அந்த காமராஜ் அவர் ஃபேமிலிக்கு இங்கேருந்து மன்னார்குடியில் போய் நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம் ஃபுட்டு. அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் முன்னாள் கலெக்டர் வந்து ரோகிணி மேடத்துக்கு வந்து என்னோடய ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. அவங்க ஒன்று, ராம்குமார் ஃபேமிலி, அப்புறம் கோபால் சார் அவங்க ஃபேமிலி, அப்புறம் அன்னையன் ஃபேமிலி. சமீபத்தில் நடந்த ஊராட்சி எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 64 ஊருக்கு நடந்த எலெக்ஷனில் அதுக்குண்டான ஓட்டு எண்ணிக்கை பண்ணக்கூடிய ஆஃபீஸர்கள் எல்லாத்துக்குமே ஃபுட்டு நம்ம பேக்கேஜ் ஃபுட்டு கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நடந்த எம்பி எலெக்ஷனுக்கு உண்டான ஃபுட்டுமே பெரியார் யூனிவர்சிட்டியில் நடக்கும்போது அதுக்குண்டான ஃபுட்டும் பேக்கேஜில் நம்ம கொடுத்துருக்கோம்.